என் தங்கப்பிள்ளையே, மங்களச் செவ்வாயினுடைய விடியலில் வெற்றி செய்தியோடு உன்னை காண உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் நல்ல செய்தி என்ற ஒன்று எப்பொழுது நமக்கு கிடைக்கும், நம் வாழ்க்கையில் எப்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, சர்வ நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் அது இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களால் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த வெற்றியை என்றும் உனக்கே உனக்கானதாக கொடுக்க நான் முன்னே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆர்வமும் உழைப்பும் உன்னிடத்தில் இருந்தால் வெற்றிக்கான ஒரு கதவு அல்ல, 1000 கதவுகள் உனக்காக திறக்கும் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிக்கு நிச்சயமாக தோல்வியும் உன்னிடத்தில் தோற்று போகும். என் பிள்ளையை, எதையும் செய்வதாக இருந்தாலும் எந்த விதத்திலும் குழப்பமடையாமல், எந்த விதத்திலும் அது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்காமல் நீ நல்லபடியாக செய்து கொண்டே இரு. என் குழந்தையை, இப்படி இந்த வாழ்க்கை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. என் குழந்தையை, நீ மூழ்கிவிட்டாய் என்று மற்றவர்கள் எண்ணும் பொழுது நீ உன்னுடைய முயற்சியை கொண்டு முத்தெடுத்து மேலேறி வர வேண்டும். அந்த கடலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையை, எந்த நிலையிலும் உன் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற வெற்றி என்றும் உனக்கு புரிய வேண்டும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நினைத்ததை விட அதி அற்புதங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. என் பிள்ளையே, நாம் பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னால் முடியாது என்று நினைத்தவர்கள் எப்படி நீ முடித்தாய் என்று வியக்கின்ற அளவிற்கு பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் அடைய போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போல, நீ அதனை தேடி போக வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் பொழுது அது உன்னோடு வந்துவிடும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்பொழுதுமே வாழ பழகிக்கொள். அப்படி நீ வாழும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விதமான ஏமாற்றங்களையும் அவ்வளவு எளிதில் கொடுத்து விடாது. என் பிள்ளையே, ஒரு சிக்கல் வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்றவுடன் ஐயோ அம்மா என்று நினைக்காமல் உன்னை சிறந்த விஷயங்களை செய்ய வைப்பதற்காகத்தான் இந்த சிக்கல் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நீ செய்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையில் சரியானதாக இருக்கும். உண்மையான நண்பர்கள் எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கக்கூடிய மிகவும் பிரகாசமான நட்சத்திரங்களை போன்றவர்கள். உன்னை சுற்றி எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை இருட்டான பல விஷயங்களை காண்பிக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் உனக்கு வேதனையை கொடுக்கின்றதோ, அப்பொழுது நிச்சயமாக உன்னால் அவர்களை அடையாளம் கண்டுவிட முடியும். என் பிள்ளையே, ஒரு சிறு துளிதான் பெருமழையினுடைய துவக்கம். ஒரு சிறு தவறுதான் ஒரு பெரிய குற்றத்திற்கான துவக்கம். அதனால் ஒரு தவறு நடக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை ஆரம்பத்திலேயே என் பிள்ளை நீ துடைத்தெறிந்து விட வேண்டும். ஆரம்பத்திலேயே இதனை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ வெளியே அனுப்பிவிட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக்க நினைத்து விட்டால் போதும். உனக்கான மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ சாதிக்க பிறந்த குழந்தை. அதனால் எதையுமே துணிந்து செல்வாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும்.
பெரிய சாதனைகளை எல்லாம் புரிவது ஒன்றும் அத்தனை எளிதான விஷயம் அல்லவா? நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற ஏளனமான விஷயங்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமலும் உனக்கு வருகின்ற எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்நோக்கி நின்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான அங்கீகாரத்தை நீ பெறவும் முயற்சி செய்தால் நிச்சயமாக நீ மிக பெரிய சாதனைகளை இந்த வாழ்க்கையில் புரிந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரிதாகி விடுவது போவதும் கிடையாது. உன்னை இகழ்வதால் நீ சிறிதாகிவிடப் போவதும் கிடையாது. எனவே எப்பொழுதுமே நீ நீயாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கையில் புரிந்து கொண்டால் போதும். நீ நீயாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து இழுத்து சென்றாலும் சரி, அழைத்து சென்றாலும் சரி, உன்னுடைய உள் மனதில் இருக்கின்ற அந்த அழகை நீ ஒருபோதும் இழந்து விடாதே. நீ எதையுமே எப்பொழுதுமே எதற்காகவும் இழந்து விடாதே என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் இந்த நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ நன்றியை மட்டும் எதிர்பார்க்காதே. நீ உனக்காக நீயாக இருக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒரு சிறிய சிறிய உதவியை ஒருவர் உனக்கு செய்தால் கூட அதற்கு நன்றியை சொல்லி எப்பொழுதுமே நீ பழக வேண்டும். மிகச்சிறிய வயதுக்கு கூட மரியாதையை காட்ட வேண்டும். நீ எதை கொடுக்கின்றாயோ அதைத்தான் திரும்ப பெறுவாய் என்பதனை மறக்காதே. சிறு பிள்ளைதானே என்று நீ மரியாதை இல்லாமல் அவர்களிடத்தில் நடந்து கொண்டாயானால் அந்த பழக்கம்தான் அவர்களுக்கும் மீண்டும் உன்னை காணும் பொழுது வரும் என்பதனையும், நீயாகவே உன் மரியாதையை எந்த இடத்திலும் இழந்து விடாதே என்பதனையும் உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். மிகச்சிறிய அன்பிற்கு கூட கடன் பட்டிருக்க வேண்டும். அந்த அன்பிற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். மிகச்சிறிய துயரத்திற்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும். இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி ஒருபோதும் கடந்து செல்லக்கூடாது. என் குழந்தையை, ஒருவருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு எந்த அளவில் வேதனைகளை கொடுக்கிறது என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும். வெளியில் இருந்து பார்க்கின்றவர்களுக்கு அது பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளிருந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அதன் கஷ்டம் என்னவென்று தெரியும். அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ எந்த நேரத்திலும் பெறாமல் சென்றுவிடக்கூடாது. உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை வீழ்ச்சி அடைய செய்யாமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து கொடுப்பதை, நான் இருந்து உனக்கு தருவதை எல்லா விஷயங்களிலுமாக உன் வாழ்க்கைக்கென நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் என்னவென்று உனக்கு புரிய வரும். என் பிள்ளையே, நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த வராகி உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருப்பேன். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்று அம்மா மட்டுமே உனக்கு சொல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு யாரும் என்ன செய்தாலும் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இன்றைய பொழுது உனக்கு வெற்றியை கொடுக்கும், இதிலிருந்து நாம் நாளையாவது மிக பெரிய வெற்றியை சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தை என் பிள்ளை நீ தொடங்கிவிட்டால் போதும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாமல் இதுவெல்லாம் உன்னுடைய வளர்ச்சிக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மாற்றத்தை நினைத்து பயப்படக்கூடாது. நீ ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்றை நிச்சயமாக அடைவாய் என்பதுதான் இந்த மாற்றத்திற்கான முக்கியமான வேலையை. 1000 பேரை கூட எதிர்த்து நில்,
ஆனால் ஒருபோதும் யாரும் நமக்கு எதையும் செய்வார்கள் என்று நீ எதிர்பார்த்து நிற்காதே. உனக்காக இங்கு எதையும் செய்வதற்கு யாருக்கும் எண்ணம் இல்லை. அவரவர் வாழ்க்கைதான் அவர்கள் கண் முன்னால் நிற்கின்றது. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியானது என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக அதனை நீ எடுத்து கொண்டால் போதும். எந்த இடத்திலும் துவண்டு போய் நிற்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட நினைக்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உனக்காக நான் ஒவ்வொன்றையும் தரும் பொழுது, இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் ஏதாவது ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து சென்று உன்னை அங்கே அமர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை நல்லதை தரும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியான தருணத்தில் பெற்று கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எனக்கென்ன என்று நீ இருந்து விட்டாயானால் அதன் பிறகும் உன் வாழ்க்கையும் சேர்ந்து எனக்கென்ன என்று ஓரிடத்தில் முடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை இந்த விடியல் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நீ எதிர்பார்த்த வெற்றி உன் கைகளுக்குள் முழுமையாக வந்து சேர வேண்டும் என்பதற்காகவும் இந்த வராகி என்றும் உனக்காக உன்னோடு நிற்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யார் என்ன நினைத்தாலும் என் பிள்ளை அதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலை என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடங்கு. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் கந்த பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்க இந்த வராகியின் ஆசிகள் நிச்சயமாக உன்னோடு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் என் பிள்ளை தேவையானது என்றால் மட்டும்தான் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதனை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை நீ உண்மையாக உணர்ந்து கொள். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உன்னால் முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. எதை நினைத்தும் என் பிள்ளை வருத்தப்படாதே. இந்த நாளை நீ சரியாக தொடங்கினாயானால் உன் அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி வந்த தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகுவதை உன்னால் கண்கூடாக காண முடியும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடாமல், யாருக்காகவும் எதையும் இந்த வாழ்க்கையில் இழந்து விடாமல் உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்ற அம்மா இனியும் உன்னை நல்வழிப்படுத்துவாள் என்பதனை மட்டும் நீ நம்பிவிட்டால் போதும். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷம் உன்னை விட்டு விலகாமல் நான் உடனிருந்து உன்னை பாதுகாப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். யாருக்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதனை முதலில் யோசிப்பதை நிறுத்திவிட்டு நீ வாழ்வதனால் உனக்கு நன்மை என்னவென்று சற்று சிந்தித்து பார். அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும். இனி உனக்காக, உன்னுடைய மனதிற்காக, உன்னுடைய மன சந்தோஷத்திற்காக நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு. என் பிள்ளையை அம்மா இருந்து உனக்கு நடத்துகிறேன் நல்ல விஷயங்களை என்று சொல்லும் பொழுது இனி யாருடைய உதவியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றுமே தேவைப்படாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகியினுடைய அன்பு ஒருவரை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது என்றால் அந்த அன்பை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இழந்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் இதை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்காக ஒருவர் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது என் பிள்ளை அதிலிருந்து உன்னுடைய நம்பிக்கையை நீ நிறைவானதாக ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பது உனக்கே தெரிய வந்துவிடும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு என்பது உன் நினைவில் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு
என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு நீ என்னுடைய அன்பு குழந்தை. அதனால் உன்னை நல்வழிப்படுத்துவதே என்னுடைய முக்கியமான கடமை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதை பற்றியும் சிந்திக்காதே. யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டால் போதும். நிறைவான விஷயங்கள், நிறைவான வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.